அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது. இன்றைக்கி நம்ம தமிழ் A123 சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த செல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட்னா, டிஸ்பிளே ஆகிப்போச்சு. இவ்வளோ தூரம் நல்லா ஒர்க் ஆகுது, ஆனால் பட்டுங்கிட்டு இன்னும் ஒர்க்கிங் சில இடங்களில் சரியாக ஒர்க் ஆகுது, சில இடத்துல சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்குது. இதை பிரித்து இதுக்கு டிஸ்பிளே மாத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன மாடல்னால், ஓப்போ A16E இதான் இதோட மாடல். சரி வாங்க, இது எப்படி பிரித்து நம்ம புது டிஸ்பிளே மாத்திரை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நான் பிரிக்கிற வீடியோ காமிக்கிறேன். முடிஞ்சால் அடுத்த வீடியோ இதோட ஜாயின் பண்ணுறேன், இல்லைனா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ டிஸ்பிளே வாங்கி அதை மாற்றத்தை பற்றி வீடியோ போடுறவங்களுக்கு. சரி, இன்றைக்கி வாங்க எப்படி பிரிக்கிறதை பற்றி பார்ப்போம். அதில் பிளாக் கவர் கட்டிக்கோங்க. இது ஆல்ரெடி டிஸ்பிளே மாத்திரை மொபைல் தான், அதனால் லைட்டாக நம்ம இது பண்ணி கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க, இதில் எப்படி வச்சுக்கோங்க. நல்லா என்ன சிம் கார்டை கட்டிக்கோங்க, மறந்துடக்கூடாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு சிம் கார்டை தான் கழட்டணும். அதுக்கிட்ட சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியலை. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்குன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் எடுக்க மாட்டேங்குது, அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஓப்பனில் தான் கழட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஷீட்டை இப்படி வச்சுக்கிட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் இதில் கிடையாது, அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த ஷீட்டை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ அப்புறம் கட்டணும். எப்போது இந்த மாதிரி மேட்டு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை துணியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். டேரக்டாக தரையில் வச்சு எப்போதுமே செல்ஃபோனை கட்டிடாதீங்க. அது உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி டிஸ்பிளே போன மாதிரி செல்ஃபோன்னா பிரச்சனை கிடையாது. செல்ஃபோனை கட்டுறதுக்கு நீங்கள் நல்ல டிஸ்பிளேவில் செல்ஃபோனை இப்படி கழட்டிட்டிங்கன்னா சில இடத்துல கிராச் வந்துடும், இல்லை டிஸ்பிளே போகிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கழட்டும் போது இந்த மாதிரி டிஸ்பிளே போன மாதிரி செல்ஃபோனை நீங்கள் மேட்டு கூட யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நல்ல டிஸ்பிளே இருக்கிறது
வேறு ஏதாச்சும் ஃபால்ட் இருக்க செல்ஃபோன் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா டிஸ்பிளே மாற்றலான்னு சொன்னாங்க. ஆனால் டிஸ்பிளே மாற்ற கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாற்றணும்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே இதே மாதிரி ஒரு செல்ஃபோனில் வேறு டிஸ்பிளே மாற்றினாங்க. அந்த செல்ஃபோன் நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது புதுசாக இப்போ தான் நான் தான் காட்டுறேன். ஒரு ஸ்க்ரூ கூட விட்டுறக்கூடாது. எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக கட்டிடுங்க. பார்த்துக்கோங்க, வேறு ஸ்க்ரூ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேறு ஸ்க்ரூ இல்லை. இப்போ என்ன செய்யணும்னா இந்த சிம் கார்டு ட்ரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல அப்படி நவத்தை வச்சு இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேட்டரி தான் ரிமூவ் பண்ணணும். இதில் எதையும் கை வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பேட்டரி தான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு எடுத்து நினச்சிங்கன்னா டிஸ்பிளே, அதுக்கு எடுத்து இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் கட்டிட்டு பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி மாடலில் வந்து இங்கிட்ட ரெண்டு செரவை கொடுத்துக்கலாம். அது ஃபஸ்ட்டு எடுத்து கொடுக்கணும். வந்துட்டா அதுக்கு எடுத்து இங்கிட்ட எடுத்து விட்டுருணும். அதுக்கு எடுத்து இதை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கு எடுத்து இதை பிடிச்சி இப்படி எடுத்துருவோம். லைட்டாக நல்ல டிஸ்பிளே உள்ள செல்லில் இப்படி எடுத்துடக்கூடாது. டெக்னிக்கல் டிஸ்பிளே நீங்கள் உடச்சிருக்கீங்க. இது போன டிஸ்பிளேனா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டரி லைட்டாக வளையும். அதுதான் அதில் வளைஞ்சிடுச்சுன்னா அதில் எப்படி வச்சுக்கிட்டு லைட்டாக இது பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிச்சு. திரும்ப ஃபஸ்ட்டு இது எதுக்கு எடுத்து விடுதோம்னா இந்த மாதிரி பிக்கும்போது இந்த சருவையும் சேர்ந்து வந்துடுமோ மொத்தம் ஸ்டெப்போட கிழிச்சிரும். அதுக்கு அந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து எடுத்து விட்டுருக்கணும். சரிங்களா? என்றைக்குமே அதை ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. அதுக்கு இந்த ஸ்டெப்பை மீடி சர்வை கிளிக் பண்ணலாம். இதில் கொஞ்சம் பொறுமை எனக்குமே மொபைல் கட்டும்போது அவசரப்படக்கூடாது. நம்ம அவசர குட்டியை காமிச்சோம் வேறு ஏதாச்சும் கட் ஆகிடும். ஸ்டெப்பு வேறு ஏதாவது கட் ஆகிடும். திரும்ப வந்து இப்படி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு இது ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓப்பன் ஆகிட்டா? ஓப்பன் ஆகலைன்னா நம்ம வந்து வேணால் இதை வச்சு எடுக்கலாம். செப்ரேட்டர் இருக்குது, செப்ரேட்டர் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கலாம். பட் ஏற்கனவே இந்த டிஸ்பிளே வந்து ஆல்ரெடி கலண்டுருச்சு. அதனால் இது பிரச்சனை கிடையாது. எனக்கு அப்போ ஆன்லைனே கூட பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு தான் அடுத்து லாஸ்ட்டாக பேட்டரியை மாட்டணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரியை மாட்டக்கூடாது. பேட்டரி மாட்டினா சர்க்யூட் போர்டில் ஏதாச்சும் அடிச்சிடும், இல்லை டிஸ்பிளே நீங்கள் போடுற டிஸ்பிளே அடிச்சிடும். அதுக்கடுத்து இதை அமைக்க பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த சைடில் தான் பேட்ரி இது ஆன் ஆஃப் பட்டனோட ஸ்ட்ரிப்பு இது கனெக்ட் ஆகிருக்கும், போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம ஸ்க்ரூவெல்லாம் கழட்டினால அது டச்சு சரியாக இருக்காது. அதனால் அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ஆன் ஆகும். ஓப்பன் ஆச்சு. இந்த டிஸ்பிளே நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் சில இதில் லைட் வராது வைக்கிறது, உங்கள் செல்ஃபோன் இதே மாதிரி மாடல் வந்திருக்கும், இதே மாதிரி இந்த டிஸ்பிளே மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஃபோன் வந்திருக்கும். அந்த மாதிரி மாடலுக்கு வந்து இந்த டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, லைட்டிங் வராது, கிராஃபிக்ஸ் வராது மாதிரி செக் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வருதா வைக்கணும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வச்சு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்னு கிடையாது, எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ இதே நல்லா தான் இருக்குது. அந்த சைடில் எடுக்கிறதுனால தான் இப்போ இந்த டிஸ்பிளே மாற்றுறோம். சரிங்களா? சரி, இதுக்கு நான் வேறு டிஸ்பிளே வேணும் வந்து நாளைக்கு இதை ஒட்டுறதை பற்றி வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போதைக்கு இதை நம்ம கழட்டி வச்சுருவோம். பேட்டரி தான் ஃபஸ்ட்டு கழட்டணும். கழட்டி ஸ்டெப் அப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணணும். இது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து கழட்டுற மாதிரி வீடியோ போடலை. உங்களுக்கு வேறு செல்ஃபோன் இது மாதிரி வரும்போது உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக அதை கழட்டுறதை பற்றி எப்படின்னு போடுறேன். அது செப்பரேட்டரை வச்சு நம்ம கழட்டிக்கலாம். நம்ம செப்பரேட்டர் வச்சு நம்ம கழட்டிக்கலாம். சரிங்களா? சரி, நாங்கள் டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு வேறு புதுசாக அப்படியே போடுறோம்.